தாவேகா கட்சி தலைவரும் நடிகருமான விஜய், அவரது மனைவி சங்கீதா ஆகியோருக்கான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில தற்போது அவருடைய மனைவி மேலும் ஒரு மனு ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. அவங்க தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுல பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். இது விஜயுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பெரும் இடியை ஏற்படுத்தும் அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் நினைக்கிறாங்க. அப்படி என்ன அந்த மனுவில் அவர் தாக்கல் செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, நீலாங்கர வீட்டுக்குள்ள தன்னை விஜய் ஒருபோதும் அனுமதிக்க மறுக்கிறாரு. எனவே நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியா என்ன வீட்டுக்குள்ள அனுமதிப்பதற்கு உத்தரவிடணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 26 ஆண்டுகளாக நானும் அவரும் சேர்ந்து வசித்து வந்த அந்த வீட்டில் தனக்கும் உரிமை இருப்பதாகவும், அந்த வீட்டில் தான் 2 குழந்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டதாகவும், எனவே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறதாகவும், விஜய் தன்னுடைய ஆட்களை வைத்து, குறிப்பா தன்னுடைய வழக்கறிஞர்களை வச்சு தனக்கு மிரட்டல் விட்டு கொண்டிருப்பதாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சரிபாதியான சொத்து தனக்கு சேர வேண்டும் அப்படின்ற மாதிரியான பதிவையும் பதிவு செய்திருக்காங்க சங்கீதா. அது மட்டுமல்லாம கோடி கோடியா சம்பாதிக்கிற நடிகர் விஜய் தன்னுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் முறையான வழியில ஜீவனாம்சம் வழங்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தான் ஒரு பிரிட்டன் குடியுரிமை பெற்ற நபராக இருந்தாலும் கூட தற்போது லண்டன்ல வசித்து வருவதனால சென்னைக்கு நான் வரும்போது இங்கே தங்குவதற்கு எனக்கு போதிய வீடு வசதிகள் இல்லை. எனவே நான் விஜயுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு எனக்கு முறையான அனுமதியை நீங்க நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வா அது என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகளும் எழுந்து வருது. பெண்களுக்கான உரிமை குறித்தும் பெண்களுக்கான மகளிர் தின விழா கொண்டாடுகிற தாவேகா கட்சி தலைவர் விஜய் தன்னுடைய மனைவிக்கான எந்த அடிப்படையும் கொடுக்காம இவரெல்லாம் எப்படி பெண்கள் உரிமை பற்றி பேச போறாரு அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் இப்பயே பல்வேறு விதமான விமர்சனங்களை எழுப்ப துவங்கி இருக்கிறாங்க. எனவே சங்கீதா இந்த நிலையில நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த புது மனுவில் பெரும் சர்ச்சை மட்டுமல்லாம விஜயுடைய அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு பெரும் கேள்விகளை எழுப்புகிற சவாலாகவும் இந்த மனுவில் பல்வேறு விஷயங்களை பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது.